ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2021 ரிலீஸ் ஆன த ஃபர்ஸ்ட் மைட் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு ஃபேண்டசி மூவி. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. பூமியில ரெண்டு இனத்தை சேர்ந்த மக்களுக்கு இடையே செமப்பெரிய போர் உண்டாச்சு. அதை வானத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜோஷாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடவுள் மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக பூமிக்கு வந்து கெட்டவங்களுக்கு எதிராக போர் புரிஞ்சாரு. தெரியாதனமா ஒரு மனிதனோட ஆயுதம் பட்டு அவர் அதே இடத்துல இறந்து போயிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஜோஷாங் கடவுளோட 3 தங்கச்சிங்களும் மனித குலத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வானத்துல ரவுண்ட் ஓவர் சக்கரத்தை உருவாக்குனாங்க. இதுக்கப்புறம் மனிதர்கள் யார் இறந்தாலும் அவங்களோட ஆன்மாக்கள் சொர்க்கத்துக்கு போகாம அந்த 3 தங்கச்சிங்க உருவாக்குனா வளையத்துக்குள்ள தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கட் ஆகுது. அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அவனோட குருவும் யாரையோ தேடிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடமே பார்க்கறதுக்கு அப்படியே அமானுஷமா இருக்கு. சுத்தி அப்படியே கருப்புல புகையாம இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தம்மா துண்டு ஒரு பொண்ணு அவரோட பெரிய சைஸ்ல ஒரு குண்டா வச்சு கிண்டிட்டு இருக்கா. இதை பாக்குற குரு, யாருமா நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட அந்த பொண்ணும், விருந்தாளிங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன், ஒரு தட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வழியா புழு எடுத்து போட்டு கொடுக்குறா. இதை பாக்குற குருவோ, நீ யாரு, உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே சின்ன பொண்ணா இருந்தவ அப்படியே பெரிய பொண்ணா மாறிடுறா. என்னோட அண்ணனை இந்த மனித குலமே சேர்ந்து அழிச்சிருச்சு, அதுக்காக கண்டிப்பா இந்த மனித குலத்தை ஃபுல்லா அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு என்ன விஷயம் புரிய வருது. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வாய்ஸ் ஓவர்ல சொன்னாங்களே, ஒரு வானத்திலிருந்து ஒரு கடவுள் வந்து மனசங்களுக்காக போர் புரிஞ்சாரு. அப்ப தெரியாதனமா ஒரு மனசங்க கையால் அடிப்பட்டு செத்து போயிட்டார் அப்படின்ட்டு. அந்த கடவுளோட ஒரு தங்கச்சி தான் இவங்க தான் நம்ம படத்தோட வில்லி. உடனே ஹீரோட குரு, சொர்க்கத்தின் சட்ட திட்டங்கள் படி ஒரு கடவுள் வந்து மனசங்களுக்கு உதவியே கூடாது, அதையும் மீறி தான் உங்க அண்ணன் உதவி இருக்கிறாரு, இதுக்கு எப்படி மக்கள் பொறுப்பாவாங்க அப்படின்னு நிறைய விதமா எடுத்து சொல்றாரு. என்னதான் சொன்னாலுமே அந்த கடவுளோட தங்கச்சி கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணன் இறந்துக்காக கண்டிப்பா நான் எல்லா மக்களையும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஜ உருவத்துக்கு மாறி தேவதை உருவத்துக்கு நிக்கிறாங்க. அந்த வில்லி பேசுறத கேட்ட ஹீரோட குரு, ஹீரோ கிட்ட அந்த வளையத்தை போய் உடைச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் உடைக்கலான்னு போறான். அதுக்கப்புறம் அந்த வில்லி அப்படியே கையை ஆட்டுறா. ஒரு கத்தி வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வில்லி எப்படிலாம் கையாட்டுறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருக்கான். எப்படி ஹீரோனால சமாளிக்க முடியுதுன்னா, ஹீரோ ஒரு பாதி கடவுளா தான் இருப்பான். ஒரு வழியா அந்த கத்தியை சமாளிச்சுட்டு ஹீரோ அந்த வளையத்தை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை பார்த்துட்டு இருந்த வில்லியோ பின்னாடி அப்படி நெருப்பு பந்த ஒன்று அனுப்புறா. அந்த நெருப்பு பந்து போய் ஹீரோ சுத்தியும் செம பெரிய நெருப்பு சூறாவளியே உருவாக்குது. ஹீரோவுக்கு அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவனோட குரு வந்து என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா உண்மையாலுமே அவனோட குருவுக்கு எதுவும் ஆயிருக்காது. வில்லி இந்த மாதிரி சத்தத்தையே வர வச்சிருப்பா. இது தெரியாத ஹீரோ அப்படி சுத்தி இருக்க அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள கையை விட்டுறான். உடனே அவன் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துறான். மயக்கத்துல அந்த ஹீரோவை கண்முழிச்சு பாக்குறான். பார்த்தா அவன் மனிதர்கள் வாழும் உலகத்துல தான் இருக்கான். எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், லாஸ்டா நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமா அவனுக்கு ஒன்றும் புரியல. சந்தேகத்துல அப்படியே எந்திரிச்சு வெளியே வரான். வெளியே வந்த ஹீரோ அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்தா அவன் மனிதர்கள் வாழும் உலகத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் இருப்பான். அவனுக்கு முன்னாடி இருக்க எல்லா மக்களும் அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போற பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஊர் மத்தியில நிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு 4 பேர் கருப்புல துணியெல்லாம் போட்டு பல்லாக்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் யாருன்னா, இவங்க 4 பேருமே அரக்கர்கள். இங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, மாசம் இங்க வந்து ஒரு பொண்ணு பலிக்காக தூக்கிட்டு போவாங்க. அதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். இவன் யாருன்னா, இவன் ஊர் தலைவரோட பையன் தான். அங்க வந்து அவனோட சாட்டையால அவங்க அடிச்சுட்டு, நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எங்க ஊருக்கு மாசம் வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, இனிமேட்டு அது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 4 அரக்கர்களும் ஒன்னா சேர்ந்து செமப்பெரிய ராட்சச மிருகமா மாறிட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் அப்படி குத்தி கிழிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. நடுவில் ஒரு குட்டி பொண்ணு மட்டும் மாட்டிக்குது. அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் கட்டி பிடிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மிருகம் அவங்க நோக்கி தான் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. அவங்க க்ளோஸா வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அந்த மிருகத்தை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த மிருகம் அப்படி தூரமா போய் விழுது. இதை பாக்குற ஹீரோயினுக்கும் அந்த ஊர் மக்கள் அப்படி அள்ளி விட்டுருது. யாரா இவன் இந்த மிருகத்தை அசால்ட்டா ஒரு கையில அடிச்சு தூக்கி போடுறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. விழுந்த மிருகம் அப்படியே ஹீரோ அட்டாக் பண்றது வேகமா வந்துட்டு இருக்கு. ஹீரோ அவன் கையில வச்சிருக்க மந்திர ஈட்டி வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அந்த ஈட்டியிலே குத்திடுறான். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்த அந்த 4 அரக்கர்களும் தனித்தனியா பிரிஞ்சுட்டு துண்டக்கான துணிக்கான அதை எடுத்துட்டு வேகமா ஓடி போயிடுறாங்க. ஹீரோ ஒரு வழியா அப்பா பிரச்சனையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சு விடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வராரு. அப்ப அங்க வந்த ஊர் தலைவர், நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு அடிச்சிட்ட, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அடி வாங்கிட்டு போன அரக்கர்கள் நிறைய பேர்த்த கூட்டிட்டு வந்து எங்க இனத்தையே மொத்தமா அழிக்க போறான் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்பதான் ஹீரோ களத்துல இருக்க ஒரு டாலரை பாக்குறாரு. பார்த்தோன்னே அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோ ஒரு கடவுள் அப்படிங்கறத. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க செவுத்துல ஒரு வரைபடம் இருக்கு. அது பாக்கிறதுக்கு அப்படியே ஹீரோ களத்துல போட்டிருக்க டாலர் மாதிரியே இருக்கு. எங்க முன்னோர்கள் தான் இதை வரைஞ்சு எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இந்த டாலரை போட்டுட்டு யார் வராங்களோ அவங்க தான் நம்ம இனத்தையே ஃபுல்லா காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க ஒரு கடவுள்னு தெரியாம உங்களை திட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ, நான் ஒன்னும் முழு கடவுள் கிடையாது, நான் ஒரு பாதி கடவுள் தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு இருந்த ஊர் தலைவரோட பையனும், அப்ப நீ வானத்துல இருந்தா விழுந்த அப்படின்னு சொல்ல போறியா? ஆமா, நான் வானத்துல இருந்தா விழுந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி, இந்த ஊர்ல என்னதான் நடக்குது, அந்த அரக்கர்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் ஊர் தலைவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கிராமத்துக்கு வானத்துல இருந்து ஒரு தேவதை வந்துச்சு. உங்க கிராமத்துல இருந்து மாசம் எனக்கு ஒரு பொண்ணை நீங்க பலி கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்கலனா உங்க ஒட்டுமொத்த கிராம
கிராமத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனாலதான் நாங்க மாசம் மாசம் எங்க கிராமத்துல ஒரு பொண்ணை பலி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ எந்த கடவுளுமே மனசுங்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தேவதை உங்ககிட்ட கேட்பா? எனக்கு எது சந்தேகமா இருக்கு. அவ எப்படி இருப்பாங்கிறது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஊர் தலைவர் அந்த தேவதையோட உருவத்தை உறைஞ்சு வச்சிருப்பாரு. அதை எடுத்து அப்படியே காட்டாரு. அதை பார்த்தோம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. வந்தது வெளிதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஊர் தலைவர்கிட்ட நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தேவதையா தான் இருந்தா அது அப்ப இப்போ ஒரு தீய சக்தியா மாறிட்டா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னா ஊர் தலைவர் நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஊர் தலைவர்கிட்ட உங்க ஒட்டுமொத்த கிராமமும் அந்த வெளியினால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா, அவளை அழிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஊர் தலைவர் பழங்கால புராணத்துல ஒரு கதை இருக்கு. பெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோபுரத்துல ஒரு மந்திர ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை வச்சு அரக்கர்கள் கடவுள் யார வேணாலும் அழிக்க முடியும். அதை எடுக்கிறதுக்காக எங்க கிராமத்துல வரைக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க. யாரும் இது வரைக்கும் அந்த ஆயத்தை எடுத்ததும் இல்ல, யாரும் இது வரைக்கும் உயிரோட திருப்பி வந்தது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ சரி அந்த ஆயத்தை எடுக்கிறதுக்கு நானே போறேன், யாராச்சும் எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஹீரோயின் எனக்கு இந்த காட்டு பாதையெல்லாம் நல்லா தெரியும், என்னால உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே டைம்ல இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வில்லியும் அவரோட தங்கச்சிங்களும் ஒரு கண்ணாடி மூலியமா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பெர்லின் மலையை தேடி அப்படியே காட்டுப்பாதையில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட உண்மையாலுமே நீ வானத்துல தான் விழுந்தியா, ஏன்னா எங்களோட மக்கள் உன்னை இந்த காட்டுல இருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் கடைசி அந்த வில்லி கூட தான் சண்டை போட்டேன், அவ கூட சண்டை போடும்போது தான் நான் மயக்க பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி இப்ப எதுக்கு அதை நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறான். ஏன்னா சரியா 14 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி இந்த காட்டுல இருந்து தான் கிடைச்சேன். அப்ப என்னோட மக்கள் என்னை பார்த்து பயந்து இருந்தாங்க. ஊர் தலைவர் தான் அவரோட சொந்த பொண்ணு மாதிரி என்னை வளர்த்தாரு. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு சில சக்திகளா இருக்கு, சாதாரண மனசங்க கண்ணுக்கு தெரியாத எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோ உடனே அவன் ஈட்டி எடுத்து விடுறான். டக்குனு ஒரு மரத்துல போய் ஏறுது. அந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தா ஊர் தலைவரோட பையன் தான் இருப்பான். அப்ப ஹீரோவோ எதுக்காக நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்கறான். அந்த மந்திர ஆயத்தை எடுக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு உதவி பண்ணனா அடுத்த ஊர் தலைவர் நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கற ஹீரோக்கு சரி அவன் சொல்ற காரணம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து அங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. அப்பதான் அங்க ஹீரோயின் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஓடையில விளக்கு போயிட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோக்கோ மனிதர்கள் வாழும் உலகத்துல என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயின்ட்ட எதுக்காக தண்ணியில விளக்கு விடுறாங்க அப்படின்னு கேட்கறான். மனிதர்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை நிறைவேறதுக்காக வருஷத்துக்கு ஒருக்க அப்படி தண்ணியில விளக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நேரம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம போக வேண்டிய தூரமும் ரொம்ப இருக்கு, அடுத்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினுக்கு எப்படி போகணுங்கிற வழி இதுக்கப்புறம் தெரியல. ஹீரோயின் வந்து சரி இங்க விளக்கு விடுறாங்களா அவங்ககிட்ட போய் கேட்டா நமக்கு எப்படி போகணுங்கிற வழி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விளக்கு எந்த திசையில இருந்து வருதோ அந்த திசையை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வயசான பாட்டி தான் விளக்கெல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதை பாக்குற ஹீரோயினோ எதுக்காக பாட்டி இந்த காட்டுக்குள்ள நீங்க மட்டும் தனியா விளக்கெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் மட்டும் இங்க தனியா வித்துட்டு இருக்கேன், இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, இங்க நான் வச்சு விடுற விளக்கு எல்லாமே அங்க போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விளக்கு கிடையாது, இது ஒரு மந்திர விளக்கு, அடுத்து உங்க எதிர்காலம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளக்குல உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஊர் தலைவரோட பையனை உடனே ஒரு விளக்கு எடுத்து பாக்குறான். பார்த்தா அடுத்து அவன் ஊர் தலைவர் ஆகிற மாதிரி தான் அந்த விளக்குல காட்டுது. இதை பாக்குற அவனுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எடுத்து பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு அது ஹீரோட மூஞ்சி தான் தெரியுது. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹீரோவையும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ வானத்துல வாழும் கடவுள் யாருமே இந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி கிட்ட அந்த பெர்லின் மலைக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பாட்டி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்க தான் பக்கத்துல ஹோட்டல் இருக்குன்னு சொல்றாங்க, அங்க போய் கேட்டா நம்ம கண்டிப்பா அங்க போறதுக்கான வழி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஹோட்டல் நோக்கி அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. 3 பேர் அப்படியே ஹோட்டலுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு 10-15 பேர் அங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் போயிட்டு ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் ஒரு பொண்ணா தான் இருப்பா. அவ அப்படியே கையில சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஒரு கடவுளுங்கிறதுனால அவன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் வற்புறுத்திட்டே இருக்கா. அப்ப பக்கத்துல இருக்கிற ஊர் தலைவரோட பையன் அவளை ஏன் வற்புறுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு கொடுங்க நான் குடிப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி ஊத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோ அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணு அப்படியே கையை பிடிச்சு முறுக்கிட்டு நீ இவங்களை வேணா ஏமாத்த முடியும், என்னை ஏமாத்த முடியாது, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை பார்த்துட்டு அந்த ஊர் தலைவரோட பையன் ஏன் செல்லத்துக்கு வலிக்க போது அவ கை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். நீங்க பாக்குறதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, நீங்க சுத்தி முத்தியும் பாருங்க, அங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே அவங்க செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் நீ இவ கொடுக்குற ட்ரிங்க்ஸை குடிச்சினா நீயும் இதே இடத்துல செஞ்ச வேலையெல்லாம் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்ப, ஒழுங்கா கண்ணை திறந்து நல்லா பாருங்க அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே ஹீரோயின் ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பா சாதாரண மக்கள்னால பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் இவரால பார்க்க முடியும், அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லியிருப்பா. இப்ப அந்த சக்தி மூலியமா அப்படியே அந்த ஓனர் பொண்ணை பாக்குறா. அவளுக்கு வாயிருக்க வேண்டிய இடத்துல வாயே இல்ல, உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணு அப்படியே அங்கிருந்து காத்தோட காத்தா மறைஞ்சு போய் இடத்துல நின்னுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் அப்படியே பாலடைஞ்ச மாதிரி மாறிடுது. அங்க குடிச்சிட்டு இருந்தீங்க எல்லாரும் அப்படியே எலும் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல யாரோ ஒரு முகம் தெரியாத ஆளு உட்காந்து ஒரு பேப்பர்ல மந்திர வார்த்தைகள்லாம் எழுதிட்டு இருக்கான். அப்ப அந்த ஓனர் பொண்ணு அந்த மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்ட பேப்பர் மூலியமா ஹீரோவையும் ஊர் தலைவரோட பையனையும் தாக்க ஆரம்பிக்கிறா. அவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வருது, அந்த ஓனர் பொண்ணுக்கு சக்தி கொடுக்கறது அந்த மந்திர பேப்பர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவளும் அந்த மந்திர பேப்பர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எந்த பவரும் கிடையாது அப்படிங்கறதுனால ஹீரோயின் அட்டாக் பண்ணான்னு போறா. அந்த இடத்துக்கு அந்த ஹீரோ அப்படி ஹீரோயினை காப்பாத்திட்டு அவங்க சுத்தி ஒரு மந்திர வளையத்தை கிரியேட் பண்றான். அந்த மந்திர வளையத்தை தாண்டி அந்த
அந்த பேப்பர்னால உள்ளார வரவே முடியல. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா. அந்த ஓனர் பொண்ணு தலையில ஒரு குச்சி சொறி இருக்கு, அதுல மந்திர வார்த்தைகள்லாம் எழுதி இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினோ ஊர் தலைவரோட பையன் கிட்ட அவ தலையில இருக்கிற அந்த மந்திர குச்சை எடு அப்படின்னு சொல்றா. அவனும் சாட்டையெல்லாம் விடுவாள். அதனால சாட்டை விட்டு அந்த குச்சை எடுத்துட்டு பக்கத்துல ஒரு பேனா கிடக்கும், அது மூலியமா அதுல ஒரு சொற்களை மட்டும் மாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஓனர் பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்பிடுறா. அப்ப அங்க மந்திர வார்த்தைகள்லாம் எழுதிட்டு இருந்தாலும் அவன் அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறான். பழைய நிலைமைக்கு திரும்பின ஓனர் பொண்ணு என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்து எப்படி நீங்க இந்த இடத்துல வந்து மாட்டினீங்க அப்படின்னு கேக்குறான். ஓனர் பொண்ணு எப்படி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட மந்திரவாதி குரு அவருக்கு இருக்கிற சக்தியை 100 மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்களை 10,000 முறை எழுதினா மட்டும்தான் அவரால் அந்த சக்தி அடைய முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் உயிரை பத்தி கூட கவலைப்படாம நைட்டு பகல் பார்க்காம அந்த மந்திர வார்த்தைகளை எழுத ஆரம்பிச்சாரு. அவர் எழுதின அந்த மந்திர வார்த்தைகள் மூலியமா தான் நானே பொண்ணா மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். இதுக்குள்ள இருந்து வெளியே வரலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன், என்னால வெளியே வர முடியல. என்னோட குரு எழுதின மந்திர வார்த்தைகளை நீ வெளியே வரவே விடல. அப்புறம் அப்படியே நாட்கள் போச்சு, வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் என்னோட குருவுடைய மந்திர வார்த்தைகள் எழுதிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. சரி, அதோட தான் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையா ஸ்டார்ட் ஆச்சு. இறந்து போன அவரு ஆத்மாவா மாறி என்னை இதுக்குள்ளே சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாரு. இப்பதான் நீங்க வந்து என்னை காப்பாத்திருக்கீங்க. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இந்த பெர்லின் மலைக்கு போகணும் தானே வந்தீங்க, அதுக்கு போறதுக்கான வழியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர விளக்கா மாறிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் நினப்பு ஃபுல்லா அப்படி ஹீரோயின் தான் வந்து போறாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு கடவுளுக்கு ஃபீலிங்ஸோ இல்ல பாசமோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனாலே ஹீரோ நம்ம எக்காரணத்தை கொண்டு ஹீரோயின் பக்கத்துல போயிடக்கூடாது அப்படின்னு திருப்பி அதே விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்த ஹீரோயின் கையில ஒரு டாலரை கொண்டுறாங்க. அதை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த மந்திர ஆயத்தை எடுத்து அந்த வில்லி அழிச்சிரோம்ல, அழிச்சதுக்கு அப்புறம் நானும் நீ சேர்ந்து விளக்கு விடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட ஹீரோ எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கிற விஷயம். ஆனா ஒரு கடவுளை நாங்க ஒரு சாதாரண மனுஷங்களை காதலிக்க கூடாது அப்படிங்கிறது எங்க சட்டத்திட்டத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை நம்ம பேசுறதோ கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அவங்க 3 பேரும் விளக்கா மாறின அந்த ஓனர் பொண்ணை அப்படியே கையில் எடுத்துட்டு அந்த காட்டு பாதையில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பெர்லின் கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க 3 பேரும் அப்படியே உள்ள போய் பாக்குறாங்க. குள்ளே ஒரு மனுஷன் அலாவுதீன் கொண்டையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த கொண்டை வச்சுட்டு இருக்கவன் நீங்க அந்த வில்லி அழிக்கிறதுக்கான ஆயத்தை எடுக்கிறதுக்கான வந்திருக்கீங்க. அதை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தாண்டா மட்டும் தான் உங்களால அந்த ஆயத்தை எடுக்க முடியும். என்னை தாண்டணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என் முதுகுல ஒரு வால் சொல்லி இருக்குல்ல, அந்த வாளை நீங்க என்னை தொடாமே எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நீங்க அதை தொட்டு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சிலையா மாறிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் மின்னல் வேகத்துல வந்து அப்படி இங்க 3 பேத்தையும் தாக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அப்படி தடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவரோட பையனை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை தோத்திட்டே போயிட்டு இருக்கான். அவனு அப்படியே ஓடிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஊர் தலைவரோட பையன் ஒரு பிளான் பண்ணிட்டு அவன் சாட்டை அப்படியே அவன் காலில் சுத்தி அடிக்கிறான். அவன் காலில் சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குள்ளையா இருக்கிற அந்த அலாவுதீன் கொண்டை போட்டுருக்கான் அப்படியே தலையில தூக்குறான். அப்படியே அவனை ஆட்ட ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல சொல்லி இருக்கிற அந்த கத்தி பொத்துன்னு கீழே விழுந்துருது. அதை அவன் பிடிச்சிக்கிறான். ஏற்கனவே அவன் சொன்ன கண்டிஷன் படி அவனை தொடையுமே இந்த கத்தி எடுத்ததுனால இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுது. அவங்க அதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தோல்வியை தாங்க முடியாத அந்த அலாவுதீன் கொண்டு வச்சிருக்காங்க. அவங்கள தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். இதை தெரிஞ்சிட்ட ஊர் தலைவரோட பையன் அவனை போய் பிடிச்சிக்கிட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் நீங்க 2 பேரும் இந்த போர்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த வில்லியை அழிக்கிறதுக்கான ஆயத்தை எடுத்துட்டு வாங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களும் வேற வழியில் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறாங்க. அந்த அலாவுதீன் கொண்டு வச்சிருக்கணும் தொட்டதுனால அந்த ஊர் தலைவரோட பையனும் அந்த அலாவுதீன் கொண்டு வச்சிருக்கணும் அதே இடத்துல சரியா மாறிடுறாங்க. ரெண்டாவது கட்டத்துக்கு போன ஹீரோவும் ஹீரோயினும் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் வெறும் பளிங்கி கற்களா இருக்கு. அந்த இடத்துக்கு ஒருத்தரம் வந்துட்டு ஒரு வழியா அந்த அலாவுதீன் கொண்ட வச்சவங்கிட்ட ஜெயிஸ்டிங் லெட்டர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சோதனை எல்லாம் இங்க வைக்க மாட்டேன். இங்க வைக்க போறது ஈஸியான சோதனை தான். என்னோட உருவத்தை நீங்க 2 பேரும் அப்படியே உறைஞ்சு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பேப்பரையும் பேனாவும் கொடுத்துறான். உரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு தான் சாதாரண மக்களுக்கு தெரியாத விஷயம் உன்னோட மந்திர சக்தி மூலமா உன்னால பார்க்க முடியல, அவன் உருவத்தை எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் இங்க மந்திர சக்தி மூலமா அவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பார்க்கறதுக்கு ஒரு பளிங்கி கற்கள் மாதிரி தான் இருக்கான். எந்த உருவமும் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ காதல ஏதோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா உரைய ஆரம்பிக்கிறாங்க. உறைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பேப்பர் பறந்துகிட்டே அப்படியே அவங்ககிட்ட வருது. பார்த்தா அது 2லயுமே அவங்க உருவத்தை தான் உறைஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படி உறைஞ்சு வச்சிருப்பாங்கன்னா இவன் பார்க்கறதுக்கு பளிங்கி கற்கள் மாதிரி இருக்கிறனால அதுல இவங்க உருவம் தான் தெரியும். அதனாலதான் இவங்க உருவத்தை உறைஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு வழியா அவங்க இந்த சோதனையில ஜெயிச்சிடறாங்க. அதனால அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுது. ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடம் அப்படி இடிஞ்சு விழுவ ஆரம்பிக்குது. ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த 3வது போர்ட்டலுக்குள்ள போயிடுறான். ஹீரோயின் போறதுக்குள்ள அந்த கதவு மூடிடுது. ஹீரோனோட கையை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் இருக்கிற ஹீரோனோ இப்ப அந்த வில்லியை அழிக்கிறதுக்கான அந்த ஆயத்தை எடுக்கிறது நம்ம முக்கியமான விஷயம், நீ போய் அந்த ஆயத்தை எடுத்துரு, நான் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ பாதி கடவுளா இருக்கிறனால ஹீரோயின் மேல காதல் வர ஆரம்பிச்சிச்சு. அவனால அங்க இருந்து போகவே முடியல, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 3வது கட்டத்துக்குள்ள போயிடுறான். 3வது போர்ட்டலுக்குள்ள போன ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்த அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல முன்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு மூஞ்சே கிடையாது, வெறும் முண்டை மட்டும் தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த 2 சோதனையும் தப்பிச்சு வந்துறியா இருக்கு. இப்ப என்னை ஜெயிச்சா மட்டும் தான் உன்னால அந்த மந்திர ஆயுதத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஆயுதத்தை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். அவன் அசால்ட்டாவே அந்த ஆயத்தெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் என்ன விதமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த பளிங்கி கற்குள்ள மாட்டிட்ட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்ப அங்க இருந்து ஹீரோனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பளிங்கி கற்கள் தான் அவட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த ஹீரோ கூடயே சுத்திட்டு இருக்கியே, நீ யாருங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கப்புறம் அவ யாருங்கிற விஷயத்தை அப்படியே அந்த பளிங்கி கற்கள் சொல்ல ஆரம்பிக்குது. அதே டைம்ல அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் மின்னலெல்லாம் விட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த மின்னலாம் அவன் பிடிச்சி போட்டு அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா ஆயத்தையும் வச்சு ஹீரோ தாக்கிட்டு இருக்கான். அவனும்
அந்த ஆயுதத்தை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல இழுத்து அவன் களத்துல கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாலர் போட்டிருப்பாங்க. அந்த டாலரை பிச்சு அப்படியே கையால தூள் ஆக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ தூக்கி போட்டு இப்ப நீ ஒரு சாதாரண மனுஷன், உங்கள்கிட்ட எந்த மந்திர சக்தியும் கிடையாது, எந்த மந்திர ஆயுதங்களும் கிடையாது, இனிமேட்டு நீ அழிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னதான் இப்ப நான் கடவுள் இல்லாம இருக்கலாம், என்கிட்ட எந்த மந்திர ஆயுதமும் இல்லாம இருக்கலாம், ஆனா மனித உலகத்துல வாழ்ற ஒரு கிராமமே என்னை நம்புது, அவங்களுக்காச்சும் கண்டிப்பா நான் போராடி அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட சாதாரண ஈட்டி எடுத்துட்டு போயிட்டு அவனை தாக்குறான். இப்ப ஒரு வழியா அவன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இதைத்தான் கூட எதிர்பார்த்தேன், என்னதான் கடவுளா இருந்தாலும் நம்மளால நம்ம சக்தி வச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியாது, அதுக்கான மன உறுதியும் தைரியம் இருந்தா மட்டும் நம்மளால ஜெயிக்க முடியும், இப்ப அது உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா இவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே அந்த மந்திர ஆயுதம் தான் பேசிட்டு இருக்கும். இவன் நேரம் இவன்கிட்ட சண்டை போட்டு இருந்ததே அந்த மந்திர ஆயுதம் தான். அதுக்கப்புறம் அந்த மந்திர ஆயுதத்தோட முழு சக்தியும் அவனோட ஈட்டிக்குள்ள போயிடுது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. எப்படி இவங்க போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு இங்க வந்திருப்பாங்கன்னா அந்த பளிங்கு கற்கள் கூட இவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கான சக்தி கிடைச்சிருக்கும். அந்த இடத்துக்கு அந்த ஊர் தலைவரோட பையனும் வந்துடுறான். அவனுக்கு இப்ப அந்த குள்ள மனசு கூட ஜெயிச்சதுனால அந்த குள்ள மனசோட மந்திர ஆயுதமும் இவனுக்கு கிடைச்சிருக்கும். அந்த இடம் அப்படி இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வில்லி வந்துட்டு இந்த மந்திர ஆயுதத்தை எடுத்தா மட்டும் என்னை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு மறைஞ்சு போயிடுறா. இப்ப ஹீரோயினுக்கு போர்ட்டல் ஓபன் பண்ற சக்தி இருக்கனால அவங்க போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அந்த வில்லி இருக்க இடத்துக்கு இவங்க 3 பேரும் போயிடுறாங்க. அங்க வந்த 3 பேருமே அந்த வில்லியை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ போயிட்டு அவனோட ஆயுதத்தை வச்சு தாக்குறான். அவன் அசால்ட்டா அதெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்கா. சமாளிச்சு ஹீரோ அடிச்சு தூக்கி போடுறா. அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவரோட பையன் அவனோட ஆயுதத்தை ஒரு சாட்டை மாதிரி மாத்தி அவர் அடிக்கிறதுக்கு போறான். அந்த சாட்டையே பிடிச்ச அவன செவுத்துல டம்மு அடிச்சு தூக்கி போடுறா. இது எல்லாம் பாக்குற ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இவரை நம்மளால நேரடியா மோதி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோட சக்தி மூலியமா ஒரு போர்ட்டல் உருவாக்கி அந்த போர்ட்டலுக்குள்ள அந்த மந்திர ஆயுதத்தை அனுப்புறான். அவன் அந்த மந்திர ஆயுதத்தை அசால்ட்டா சமாளிச்சு ஹீரோவையும் அடிச்சு மடி தூக்கி போடுறா. ஊர் தலைவரோட பையன் மறுபடியும் அவனோட ஆயுதத்தை சாட்டை மாதிரி மாத்தி அவரை ஒரேடியா கட்டி லாக் பண்ணிடுறான். ஒரேடியா லாக் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கும் போதும் அந்த மந்திர ஆயுதத்தை அப்படி உடச்சு சுக்குநூறாக்கிறான். அந்த மந்திர ஆயுதம் வெடிச்சதுல இவங்க 3 பேர் அப்படி செதறி பேர் இடத்துல விழுறாங்க. செமையா அடிபடுது. அப்ப வெள்ளி ஹீரோ கிட்ட உன்னோட பாதி கடவுள் சக்தியை வச்சுட்டு என்னைய உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க செமப்பெரிய ஒரு மந்திரவாளை உருவாக்கி அந்த மந்திரவாள் மூலியமா இங்க 3 பேர்த்தி அழிக்கலான்னு பாக்குறா. அப்ப ஹீரோயின் நடுவுல வந்துட்டு செமப்பெரிய ஒரு போர்ட்டல் உருவாக்குறாங்க. அந்த போர்ட்டல் மூலியமா அப்படியே அந்த மந்திரவாளை தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு செமையா அடிபட்டு இருக்கனால ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால தடுக்க முடியல. அப்படியே போர்ட்டல் வெடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. ஹீரோ தான் போய் அப்படியே தாங்கி பிடிக்கிறான். ஹீரோனோட உயிரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட மடியிலே போக ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிளாஷ்பேக்னா ஹீரோயின் அந்த பளிங்கி கற்களுக்குள்ள மாட்டிக்குவாங்களே, அப்ப அந்த பளிங்கி கற்கள் கூட ஒரு சின்ன ரகசியத்தை ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்கோம். அதை பத்தி தான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெருப்பு பூ வந்து பூமியில விழுந்துச்சு. அது ஒரு பொண்ணா மாதிரி இத்தனை வருஷமா ஹீரோயினா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த நெருப்பு பூவோட சக்தி மட்டும் ஹீரோக்கு கிடைச்சிச்சுன்னா முழு கடவுளா மாறிடும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் அப்படியே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அந்த பளிங்கி கற்கள் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஒரு நெருப்பு பூவா மாறி ஹீரோட நெத்தியில போய் ஒட்டிட்டு அவனுக்கு நெட்ரிகன் சக்தியை கொடுத்துறாங்க. அந்த நெட்ரிகன் சக்தி கிடைச்சோன்னே ஹீரோ முழு கடவுளா மாறிடுறான். அதே டைம்ல அந்த ஊர் தலைவரோட பையன் ஹீரோயின் இறந்து போறத பார்த்துட்டு அந்த வில்லி கிட்ட சண்டைக்கு போவான். அவன் நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வர வச்சு அதே இடத்துல அவனை கொடூரமா கொண்டுறா. அதுக்கப்புறம் வில்லி ஹீரோவை இதே மாதிரி அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நிறைய ஆயுதங்களை வர வச்சு ஹீரோ நோக்கி அனுப்புறா. ஹீரோ அது வந்து அசால்ட்டா விலகி தப்பிச்சுக்கிறான். இதுல கடுப்பான வில்லி அப்படி லட்சக்கணக்கான ஆயுதங்களை வர வச்சு அது எல்லாத்தையும் ஹீரோ நோக்கி அனுப்புறா. ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு வில்லி அவளுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருப்பாள் சொர்க்கத்துல. அந்த இடத்த ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த இடம் அப்படி சுக்குநூறா போயிடுது. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்ல வில்லி வந்து மனசங்களோட ஆத்மா உரியத்துக்கு ஒரு சக்கரம் கிரியேட் பண்ணிருப்பார்ல வானத்துல, அந்த சக்கரத்தை அப்படியே சின்ன பந்தா மாத்தி கையில அப்படியே நசிக்கிறான். இதை பார்த்த வில்லிக்கோ நம்ம இருக்கிற இடத்தையும் சுக்குநூறு ஆக்கிட்டான், நம்ம உருவாக்கின அந்த வளையத்தையும் அழிச்சிட்டான் அப்படிங்கிற கடுப்புல அவ தங்கச்சி 2 பேத்தையும் கூப்பிடுறா. அதுக்கப்புறம் 3 பேருமே ஒன்னா சேர்ந்து பூமி கடியிலிருந்து செம பெரிய ராட்சச கடவுள் சிலையா வெளியே வந்து நிக்கிறாங்க. அந்த சிலையை பார்த்த ஹீரோவோ நான் உங்களை இப்பயே அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வயன் ஒரு எகிறான். அப்படி அங்க ஸ்வயன் மேல போயிட்டு அவன் ஆயுதத்தை வச்சு தாக்குறான். அதுக்கப்புறம் நெட்ரிகன் சக்தி இருக்குல்ல அதை வச்சு தாக்குறான். அசால்ட்டா அந்த சிலையை சுக்குநூறா வெடிக்க வச்சிடறான். 3 பேரும் பொத்து அங்க இருந்து தனித்தனி வந்து கீழே விழுறாங்க. இதுக்கப்புறம் உங்களை விட்டு வச்ச ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈட்டியெல்லாம் தாக்க வரான். அப்ப ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோட குரு தான் வந்திருப்பாரு. குரு அவங்க 3 பேத்திட்டும் என்னதான் உங்க அண்ணனோட முடிவு உங்களால ஏத்துக்க முடியலனாலும் கடவுளா இருந்த நீங்க 3 பேரும் தீய சக்தியா மாறிக்க கூடாது, உங்களுக்கு கடைசியா தெரிந்ததுக்கான ஒரு வாய்ப்பை தரேன், சரியா 100 வருஷத்துக்கு ஒரு மந்திர பேப்பர்ல உங்களை அடைச்சு வைப்பேன், என்னைக்கு உங்க தப்பெல்லாம் நீங்க உணர்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க, என்ன ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அவங்க 3 பேர் கொஞ்ச நேரம் யோசிச்சு சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க 3 பேத்தையுமே அந்த மந்திர பேப்பர்ல போட்டு அடைச்சிடறாரு. அதுக்கப்புறம் குரு ஹீரோ கிட்ட என்னதான் நீ பாதி கடவுளா இருந்திருந்தாலும் நீ பூமிக்கு போய் இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது உனக்கு விதிக்கப்பட்ட விதி, இனிமேட்டு இவங்க மாதிரி இல்லாம நீ ஒரு நல்ல கடவுளா எல்லா மக்களுக்கும் உதவணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல நம்ம ஆசைப்படுறத பூமியில விளக்கா விடணும் அடுத்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அதுக்காக ஹீரோ வந்திருப்பான். அவன் ஒரு விளக்குல ஹீரோயின் மறுபடியும் பூமியில பிறக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்க விட்டுட்டு அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. நன்றி மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.